நம்ம கண்ட்ரில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் செலிப்ரேஷன். செலிப்ரேஷன் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு ஃபெஸ்டிவல்னு வந்துருச்சு அப்படின்னா, அது ரொம்ப டிசிப்ளின்டா, ட்ரெடிஷன எப்படி ஃபாலோ பண்ணணும், இதுக்கு இந்தந்த செரிமோனியல்ஸ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா நம்ம எல்லார் கூடயும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றது யூனிட்டி எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு விஷயம். அப்படி இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண போற ஃபெஸ்டிவல்ல ஒரு 4 விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கலாமா? நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் கிராக்கர்ஸ். இந்த கிராக்கர்ஸ நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அத வெடிக்கும்பொழுது எவ்ளோ எக்ஸைட்மென்ட் குடுத்தாலும், அத விட முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் அழகு, ஆபத்தும் கூட. கீழ வச்சு வெடிக்கிறீங்க அப்படின்னா, அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல, நீங்க ரொம்ப குட்டி பிள்ளையா இருக்கீங்க அப்படின்னா, எது உங்களுக்கு சேஃபோ அத மட்டும் நீங்க பண்ணுங்க. உங்க அப்பா, அம்மாவோட சூப்பர்விஷன் இல்லாம எந்த கிராக்கர்ஸையுமே ஹேண்டில் பண்ணாதீங்க. கையில வச்சு பண்றது, அப்புறம் இந்த நாயோட வால்ல கட்டி விடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாமே. நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கட்டும். நம்மளும் அது ரொம்ப சந்தோஷமா ஒரு பாசிட்டிவ் நோட்ல செலிப்ரேட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். 2வது விஷயம், நம்ம இன்னைக்கு நெறைய ஸ்வீட் செய்வோம், ஸ்நாக்ஸ் செய்வோம் இல்ல. இதெல்லாம் தப்பு கிடையாது. ஒரு நாள் நம்ம கண்டிப்பா சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு நம்ம ஓவர் டூ பண்றதுனால, நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை வந்துடக்கூடாதுல்ல. ஸோ ஹேவ் அ மைண்ட்ஃபுல் ஈட்டிங். 3வது விஷயம், இன்னைக்கு காலையில இருந்து மட்டும் கிடையாது. கடந்த 1 வாரமாவே நம்ம வீட்ல கால்ல சக்கரம் கட்டிட்டு பம்பரமா முட்டி வலியோட, கால் வலியோட, இடுப்பு வலியோட, முதுகு வலியோட வேலை செய்யற நம்மளோட அம்மா. புது ட்ரெஸ் போட்டிருக்காங்களா? அவங்க இன்னைக்கு கிராக்கர்ஸ் பத்த வச்சாங்களா? இன்னைக்கு அவங்க சாப்பிட்டாங்களா? அப்படின்னு செக் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. இந்த ஃபெஸ்டிவல்னு கிடையாது. எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க? அவங்க புது ட்ரெஸ் போட்டிருக்காங்களா? அவங்க சாப்பிட்டாங்களா? நைட்டு தூங்குனாங்களா? அப்படின்னு கண்டிப்பா செக் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. 4வது விஷயம், நம்ம ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்றோம். ஆனா நம்ம எய்த்த வீட்ல செலிப்ரேட் பண்றாங்களா? பக்கத்து வீட்ல செலிப்ரேட் பண்றாங்களா? கீழ் வீட்ல செலிப்ரேட் பண்றாங்களா? நமக்கு தெரியாது. அத பத்தி யோசிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணணும். ஒருவேளை அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியலையா? பரிதாபப்பட வேண்டாம். ஆனா அவங்களையும் சேர்த்து நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு பழகிக்கலாம். Celebration is all about unity. Wishing you all a safe Diwali.